நம்ம பார்க்குற இந்த ஆலயம் புனித கோணாங்குப்பு திருத்தலம். இந்த மாதா வந்து ரொம்ப பழமையான ஒரு சுரூபம் இது. அவ்வளோ அழகான இருக்கும். இந்த கோவிலும் வந்து கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. இது அவ்வளோ பழமையான ஒரு கோவில் இது. இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறும் இருக்குது. ஒரு அதிசயமும் இந்த கோவில்ல இருக்குது. திருவிழா காலங்கள்ல இங்க வந்து நெறைய பேர் இங்கே வருவாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஒரு அதிசயமும் ஒரு அற்புதம் நடந்திருக்கும். அதுக்காக நன்றிக்காக நெறைய பேர் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. நெறைய காணிக்கை செலுத்துவாங்க. நன்கொடை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு கலைநயத்தோட கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கு மேலாக ஓங்கி நிற்கிற இந்த கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றுப்புறமும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒரு வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால் இது வடிவமைக்க கட்டப்பட்டுச்சு. இவர் அந்த காலத்துலேயே இந்த மாதிரி பிளான் பண்ணி இதை வந்து வரைஞ்சி அவர் கட்டினார். இது சின்ன கேபி பார்த்தாலே தெரியும். இந்த கோவில் பின்னாடி இதை முடிச்சுட்டு பார்த்தா காணிக்கை பொருட்கள் நிறையா இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன ஜெபமாலை ஐட்டம்ஸ்லேருந்து மாதா சுரூபங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மாதாக்கு சாத்திர கட்டப்படுகின்ற புடவையும் இங்கே நிறையா இருக்குது. குறைஞ்ச விலையில இருக்குது. நல்லா ஹை ரேஞ்சில் நல்லா புடவைகள் இருக்குது. தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மாதா சுரூபங்கள் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே புடவை தான். அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வாசலில் மேலே வைக்கிறதுக்கான அந்த ஃபோட்டோஸு, கதவுல வைக்கிற அந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் பீரோல ஒட்டுற ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இங்கே மேலே செல்ஃபில் இருக்கிற எல்லா மாதா சுரூபமும் சின்ன சின்ன மாதா சுரூபம் நம்ம வீட்டில் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வைக்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டு தான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லாமே இந்த மோதிர ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கழுத்தில் போடுற டாலர் மாடல்ஸ் இருக்குது. சாம்பிராணி இருக்குது. சாம்பு எண்ணெய் இருக்குது. அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி இருக்குது. எல்லாமே இருக்குது. என்ன ஒன்றுனா, இந்த இடத்துல வந்து ஜிபே அண்ட் ஃபோன்பேலாம் கிடையாது. ஒன்லி கேஷ் மட்டும் தான் சொன்னாங்க. அதை பார்த்துக்குங்க. இது வந்து அந்த வீரம முனிவர் வந்து இந்த கோயிலை கட்டும்பொழுது இது பண்ணுற ஒரு சின்ன படம் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. மாதாக்கு வந்து புடவை சாத்துறாங்க. இவர் தான் வீரம முனிவர். இவர் பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் 1680 பிறக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே குருவாக ஆகணுன்றதுக்காக ஒரு துறவு வாழ்க்கைக்காக துறவி சபையில் இவர் சேர்றாரு. அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் இருக்கிற கேரளாவில் கோழிக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு இவர் வராரு. சின்ன வயசில் இந்தியாவுடைய பாரம்பரிய உடையான அதாவது காவி உடைய இவர் போடுறாரு, அணிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா நிறைய மொழிகளை அவர் கற்றுக்கிறார். சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறம் வேறு மொழிகளில் வந்துட்டு போர்ச்சுகீசியல், ஃப்ரெஞ்சு, லத்தீன் மொழிகளை கற்றுக்கிறாரு. இப்போ கோணங்குப்பம் சொல்லிட்டு சொல்கிற அந்த காலத்து அந்த அரியனூரில் இவர் வந்து இந்த நற்செய்தி போதிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து அங்கங்கே போய் ப்ரேயர் பண்ணி சுகமளிக்கிறதுலாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு மரத்துக்கடியில் ஆழ்ந்த உறக்கத்துக்கு அவர் இருக்கும்பொழுது அவர் பேக்கில் 2 மாதா சுரூபம் இருந்தது. அப்போது அவர் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது அதில் ஒரு மாதா சுரூபம் இல்லை. என்னன்னு பார்த்தா, இந்த ஆடு மேய்க்கிற பசங்க ஒரு மாதா சுரூபத்தை எடுத்துகிட்டு போய் புதைச்சி வச்சிடறாங்க. அவர் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. அது இல்லைன்னு தெரிஞ்சோடனே சரி தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் பக்கத்தில் இது பண்ணுறதுக்காக போயிடுறாரு. அப்படி தான் நடந்துகிட்ருக்குங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா, அதே ஊரில் ஒரு பாளையக்காரர், அதாவது ஜமீன்தார், மிகப்பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது. இவருடைய கனவில் மாதா தோன்றி இந்த மாதிரி நான் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கேன், அதை எடுத்து நீ வழிபட்டனா உனக்கு ஒரு வாரிசு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த அரசு என்ன பண்ணால் வேலையாட்களை கூட்டின்னு அங்கே போயிட்டு அந்த மாதாவை தோண்டும் போது சுற்றி அவ்வளோ ரத்தம் பீச்சு அடிக்கவே ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த மாதாவை அவர் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இது பண்ணும்பொழுது அவருக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்குது, அதாவது பிறக்குது. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு மாதாவுடைய சின்ன கெபி கோவில் மாதிரி கட்டி அதை வச்சு வழிபட்டிருக்காரு. இந்த வீரம முனிவர் என்ன பண்ணுறாருனா, அங்கங்கே அலைஞ்சிட்டு திரும்பி அதே கோணங்குப்பம் பகுதிக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க ப்ரேயர் பண்ணதை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டு அந்த ஜமீன்தார்கிட்ட பேசும்போது, ஜமீன்தார் என்ன பண்ணால் இந்த கோவில் கட்டுவதற்கான முழு பொறுப்பையும் கொடுத்து ஒரு கோவிலை மிகப்பெரிய கட்டுறாங்க. கட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து பேராயர்னு சொல்லுவாங்க. அந்த பேராயர் மூலயமா இப்போ மாதாவுடைய படத்தை வரைஞ்சி அதை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு மாதா வந்து காதில் கம்மல் போட்டிருக்கிற மாதிரி, புடவை கட்டிருக்கிற மாதிரி எதாவது வேணும்னு சொல்லி மாதா சுரூபத்தை இது பண்ணி அதுக்கப்புறமா புடவை கட்டி அதுக்கப்புறமா மாதாக்கு கம்மல் அந்த இதெல்லாம் வச்சு தான் பாரம்பரியமாக, அதாவது இந்திய கலாச்சாரம், தமிழ்நாடு கலாச்சாரம் பாரம்பரியமிக்கமாக அதை அவர் பண்ணார். இவருக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. இவருக்கு வந்து இவருடைய உண்மையான பேர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லி தான் இவருடைய பேர்.
இவருக்கு வந்து துணை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. வீரம முனிவர், சுவடி தேடிய சாமியார், அதுக்கப்புறம் நாதர் சுவாமியார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவருக்கு இருக்குது. பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா வந்து இது பாருங்க. இது வந்து அவ்வளோ தத்துரூபமா நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அந்த காலத்தோட படத்த நமக்கு அப்படியே சொல்ற மாதிரி அவ்வளோ இதாக இங்க தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு சிலைக்கு மேலேயும் அந்த எழுத்து வடிவிலும் இத எழுதியிருக்காங்க. வீரம முனிவர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி, இந்த ஆடு மேய்க்கிற பசங்க வந்து சீறார்கள் வந்து அத எடுத்து அத வேற இடத்துல புதைச்சு வைக்கிற மாதிரியும், அதுக்கப்புறமா மாதா வந்து அந்த அரசர் கனவுல தோன்றி இந்த மாரின்னு சொல்லும்போதும், சொன்னதுக்கப்புறமா அவரு தன் வேலையாட்கள கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்துல தோண்டும்பொழுது ரத்தம் பீச்சடிக்குது. அதனுடைய அந்த அழகான காட்சியையும் பிரமிக்க வைக்கிற வகையில தான் இருக்கு. இங்க பாருங்க மாதாவ அவரு எடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு கிடைக்குது. அதுக்கு நன்றி செலுத்துற இதில அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன கெபி மாரி கட்டி வழிபடுறாங்க. அப்போ அங்க பாருங்க இவங்க ஜெபம் ப்ரேயர் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்காக. வீரம முனிவர் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. இத பார்க்கும்போது எவ்வளோ கலை நயத்தோட, எவ்வளோ அழகா, அற்புதமா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில வந்து அவர் ஜமீன்தாருடைய பெயரால வீரம முனிவர் கட்டுறாரு. இங்க பாருங்க. அதுக்கப்புறம் மாதா சுரூபத்த வரைஞ்சு, அத வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு, இதே போல அந்த நாட்டு தமிழ்நாட்டின் கலாச்சாரப்படி இங்க பாருங்க புடவை கட்டுறது, கம்மல் இத பண்ணுற மாரியே அவர் வரைஞ்சு, இந்த சுரூபம் வெளிநாட்டிலேருந்து வரவழைக்கப்பட்டுச்சு. மர சுரூபம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாதாவுடைய அருளால ஏகப்பட்ட நூல்களை இவரு எழுதியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. இதில வந்து முக்கியமா திருக்குறளு, தேவாரம், ஆத்திச்சூடி, நன்னூலு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நூல்களை இவரு எழுதியிருக்காரு. இது வந்து மாதா குலம் இது. ஒவ்வொரு திருத்தலத்தையும் இந்த மாரி மாதா குலம் கண்டிப்பா இருக்கும். இது அவ்வளோ அற்புதமான, அழகான ஒரு மாதா குலம் இது.